சுவையான மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஜீரக சம்பா அரிசி 1.25 கிலோ, அப்புறம் 100 கிராம் நெய், அப்புறம் கோல்ட் வின்னர் ஆயில், நெக்ஸ்ட்டு வந்து பட்டை, லவங்கம், அன்னாச்சி பூ, அப்புறம் பிரியாணி இலை, அதுக்கப்புறம் பிரியாணிக்கு போடுற அந்த ஏலக்காய் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கு. தக்காளி, பச்சை மிளகா, ஒரு 10 பச்சை மிளகா, அப்புறம் 2 எலுமிச்சைப்பழம், வெங்காயம் தேவையான அளவு, சின்ன வெங்காயம் உரித்து வச்சது, நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு, உரித்து வச்ச இஞ்சி பூண்டு, அப்புறம் கொத்தமல்லி, ஏலக்காய் வந்து இந்த கல்லில் தட்டி எடுத்துக்கலாம். மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்துக்கணும். அப்புறம் 1 கிலோ மட்டன் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா புதினா, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் 2-3 பச்சை மிளகாய் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். புதினா அரைச்சி அந்த விழுதை எடுத்துகிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு 1-2 கட் பண்ணி அதை அரைச்சி எடுத்துக்கலாம். 100 கிராம் சின்ன வெங்காயம் 1-2 நறுக்குனது அதை அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட்டு 2 மீடியம் சைஸ் தேங்காய் 1-2 நறுக்கி அதை தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். வந்து தாளிக்கிறதுக்கு தேவையாக பச்சை மிளகாய் கொஞ்சம், அப்புறம் மல்லி இலை எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து வெங்காயம் அரைஞ்சி வச்சாச்சு, அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது இருக்குது, அப்புறம் சின்ன வெங்காயம் அரைச்சி எடுத்தது, அப்புறம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் வந்து இங்கே பாருங்கள், பிரியாணி மொக்கு, அன்னாச்சி பூ, எல்லா இதுலேயுமே 13 ஏலக்காய், பிரியாணி இலை, பட்டை, லவங்கம். லெட்ஸ் கோ டு டூ பிரியாணி. 200 மில்லி சன்ஃப்ளவர் ஊற்றிக்கலாம். நூறு மில்லி நெய், அப்புறம் மசாலா வந்து தட்டிக்கலாம். எடுத்து வச்ச மசாலா, நெக்ஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஆல்ரெடி கொஞ்சம் பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லிலாம் அரைச்சி வச்சுருக்கோம். அதில் இருக்கிற மீதி 5 பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தக்காளி சேர்த்து அதை வந்து வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து தேங்காய் பால் வந்து இந்த அளவு பாருங்கள், இந்த அளவுக்கு 10 டம்ளர் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். தக்காளி நல்லா கரைஞ்சோடனே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நல்லா கொதிச்சுட்டு இருந்ததுனால இஞ்சி பூண்டு சீக்கிரமாக வெந்திருக்கும். ஸோ வந்து சின்ன வெங்காயம் அரைச்ச விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் அரைச்ச விழுது ஊற்றி நல்லா கிண்டிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கழுவி வச்ச மட்டன் சேர்த்துக்கலாம். இது 1 கிலோ மட்டன். தேவையான அளவு 2 ஸ்பூன் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். 3 விசில் வந்தால் போதும். இது இளங்கறியாக இருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். அப்புறம் ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சோண்டு ஜாதிக்காய் எடுத்து அதை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கலாம். 3 ஸ்பூன் ஜீரகம் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஜீரகத்தூள் அரைச்சி எடுத்தாச்சு. தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் அந்த ஜாதிக்காய் பொடி பண்ணி வச்சு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். தேங்காய் பால் போட்டு கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அரிசி சேர்த்து கிளறி அப்புறம் குக்கர் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். அரிசி ஒரு அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். ஃபைனலாக நம்ம வந்து கீ ஊற்றிக்கலாம். கீ ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கிண்டி குக்கர் மூடி வச்சிடலாம். ஆல்ரெடி 5 விசில் வந்து கறிக்கு நம்ம விட்டுருந்தோம். இப்போ வந்து ஒரு 2 விசில் விட்டு எடுத்தோம்னா சுவையான பிரியாணி ரெடி. ஓகே, ஆஃப்டர் 2 விசில் சுவையான திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி ரெடி.